அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். விடுதலை புலிகளின் தங்கப் பொருட்களுக்கு ஏற்பட்ட நிலை சிஐடியினர் வெளியிட்ட தகவல். கொழும்பிற்கு மீண்டும் ஆரம்பமாகும் வெளிநாட்டு விமான சேவை. சுற்றுலாத்துறையை மேம்படுத்த அரசு எடுத்துள்ள அதிரடி நடவடிக்கை. தொடரூத்துடன் மோதி இளம் குடும்பஸ்தர் உயிரிழப்பு. கொழும்பில் பட்டப்பகலில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூடு, பதைபதைக்கும் காணொளி. யாழ் மண்டைதீவில் இலங்கை இராணுவத்தின் கொடூரம், தாயின் நேரடி சாட்சியம். மத்திய அதிவேக வீதியில் இடம்பெற்ற கோர விபத்து, உடல் நசுங்கி இருவர் உயிரிழப்பு. சிகாகோவில் துப்பாக்கிச் சூடு, 7 பேர் உயிரிழப்பு. பாகிஸ்தானி தற்கொலைப்படை தாக்குதல், 22 பேர் உயிரிழப்பு. செம்மணி வழக்கில் திருப்பம், திடீரென இடமாற்றப்பட்ட யாழ் மாவட்ட நீதவான். தொடர்பான விரிவான செய்திகள். வடக்கில் மீட்கப்பட்ட விடுதலை புலிகளின் தங்கப் பொருட்களில் 5000க்கும் மேற்பட்ட பொருட்கள் மத்திய வங்கிக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வுத்துறை தெரிவித்துள்ளது. குறித்த தகவலை குற்றப்புலனாய்வுத்துறை நேற்று கொழும்பு தலைமை நீதவான் நீதிமன்றத்தில் வைத்து அறிவித்துள்ளது. அத்துடன் இராணுவ தலைமையகத்தின் பாதுகாப்பு பெட்டகங்களில் உள்ள தங்கப் பொருட்களை முறையாக எண்ணுவதற்காக தேசிய இரத்தின கற்கள் மற்றும் நகைகள் ஆணையத்தின் அலுவலகம் தற்காலிகமாக குற்றப்புலனாய்வுத்துறை தலைமையகத்தில் நிறுவப்பட்டுள்ளது. ஆணையத்தின் உதவியுடன் தங்கப் பொருட்களின் எடை மற்றும் மதிப்பு ஆதாரமாக பதிவு செய்யப்படும் என குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். கடந்த ஏப்ரல் 29ஆம் தேதி மீட்கப்பட்ட குறித்த தங்கப் பொருட்கள் இராணுவத்தின் காவலில் இருப்பதாக போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய முறைப்பாடு அளித்திருந்தார். இதனையடுத்து நீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையில் தங்கப் பொருட்களை எண்ணி அவற்றை காவலுக்கு மாற்ற இலங்கை மத்திய வங்கி நடவடிக்கை எடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. குவைத் நாட்டின் தேசிய விமான நிறுவனம் குவைட் ஏர்வேஸ் கொழும்பிற்கு தனது வர்த்தக விமான சேவைகளை மீண்டும் தொடங்க உள்ளதாக அறிவித்துள்ளது. அதன்படி எதிர்வரும் 26ஆம் தேதி முதல் குறித்த விமான சேவைகளை ஆரம்பிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் வாரத்திற்கு 4 விமானங்கள் என ஞாயிற்றுக்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் இயக்கப்படும் என நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதேவேளை பயணிகளுக்கு பிரபலமான சுற்றுலா இலக்காக கருதப்படும் கொழும்பிற்கு விமான சேவையை மீண்டும் அறிமுகப்படுத்துவதே இந்த தீர்மானத்தின் நோக்கம் என குவைட் ஏர்வேஸ் தெரிவித்துள்ளது. மேலும் பயணிகளின் தேவையை பூர்த்தி செய்து அதிகமான பயண விருப்பங்களை வழங்குவதே நிறுவனத்தின் அர்ப்பணிப்பு எனவும் நிறுவனம் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. 1953ஆம் ஆண்டு குவைட் நேஷனல் ஏர்வேஸ் லிமிடெட் என்ற பெயரில் நிறுவப்பட்ட இந்த நிறுவனம் 1954 மார்ச் மாதம் முதல் தனது சேவைகளை தொடங்கியது. 1962ஆம் ஆண்டு குவைட் அரசு நிறுவனத்தின் முழுமையான உரிமையை பெற்றதன் மூலம் அது அந்நாட்டின் தேசிய விமான சேவையாக மாறியமை குறிப்பிடத்தக்கது. சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்காக செயலணி ஒன்றை நிறுவுவதில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கும் நாட்டின் பொருளாதாரத்திற்கு நேரடி வருவாய் வளர்ச்சியை அடைவதற்கும் இந்த செயலணி நிறுவுவதற்கான முடிவு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் இந்த செயலணி சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவது தொடர்பான முடிவுகளை எடுக்க முடியும் என குறிப்பிட்டுள்ளது. குறித்த விடயத்தை வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜிதஹேர தெரிவித்துள்ளார். சுற்றுலா ஊக்குவிப்பு செயலணியின் முதல் கூட்டம் நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற நிலையில் இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கு தேவையான திட்டங்களை தயாரித்தல், அதற்கு அவசியமான முடிவுகளை எடுப்பதற்கு அரசு நிறுவனங்களை ஒருங்கிணைந்த கூட்டமைப்பின் கீழ் செயல்படுத்துதல், சுற்றுலா பயணிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் மற்றும் சுற்றுலாத்துறையில் தொழில் முனைவோர் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்து இதன்போது கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டுள்ளன. எதிர்வரும் சுற்றுலா பருவத்தை வெற்றிகரமாக்குவதற்கு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து அனைத்து அரசு நிறுவனங்கள் மற்றும் தனியார் தொழில்துறையினர்களுடன் எதிர்கால திட்டங்களை வகுக்க வேண்டியதன் அவசியமும் இங்கு கவனத்தில் கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.
மட்டக்களப்பு வந்தாறுமூலை பகுதியில் பாதுகாப்பற்ற தொடர்ந்து கடவையில் பயணம் செய்த இளம் குடும்பஸ்தர் ஒருவர் தொடருந்தில் மோதுண்டு உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. கழுவன்கேணி பிரதேசத்தைச் சேர்ந்த 2 குழந்தைகளின் தந்தையான 26 வயதுடைய சந்திரலிங்கம் சுரேந்திரன் என்பவரே உயிரிழந்தவராவார். மட்டக்களப்பில் இருந்து கொழும்பு நோக்கி சென்று கொண்டிருந்த தொடரூதில் மோட்டார் சைக்கிளில் சென்றவர் மோதியே உயிரிழந்துள்ளார். மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை திடீர் மரண விசாரணை அதிகாரி MSM நசீர் சம்பவம் இடம்பெற்ற இடத்துக்கு நேரடியாக சென்று பார்வையிட்டு அதையடுத்து வைத்தியசாலைக்கு சென்று பிரேதத்தை பார்வையிட்ட பின்னர் மரண விசாரணைகளை மேற்கொண்டார். ஏறாவூர் போலீசார் இந்த சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். நாட்டில் 1400க்கும் மேற்பட்ட தொடருந்து கடவைகள் இருந்தும் 400க்கும் மேற்பட்ட கடவைகள் பாதுகாப்பற்றதாகவே காணப்படுகிறது. அந்த வகையில் மட்டக்களப்பு மாவட்டத்திலும் பல்வேறு இடங்களிலும் பாதுகாப்பற்ற தொடர்ந்து கடவைகள் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு மாளிகாவத்தை ஜும்மா மஸ்ஜித் வீதியில் துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒன்றும் இடம்பெற்றுள்ளது. வணிக நிறுவனம் ஒன்றில் இருந்த இளைஞர் ஒருவரை குறிவைத்து இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்து இளைஞர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதுகுறித்து CCTV காணொளியும் பதிக்க வைத்துள்ளது. மோட்டார் சைக்கிளில் வந்த 2 நபர்கள் T56 ரக துப்பாக்கியை பயன்படுத்தி துப்பாக்கிச் சூடு மேற்கொண்டுள்ளனர். சம்பவம் குறித்து காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். யாழ்ப்பாணம் மண்டைத்தீவில் யுத்த காலத்தில் தனக்கும் தனது குடும்பத்தினருக்கும் இராணுவத்தினரால் நடந்த கொடுமைகளை தாயொருவர் கதறி அழுது அவரது துயரத்தை பகிர்ந்து கொண்டுள்ளமை பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அவரும் அவரது ஒரு ஆண் குழந்தை உட்பட 8 குழந்தைகளும் ஒரு பதுங்கு குழியில் ஒளிந்திருந்த போது இராணுவத்தினர் அந்த இடத்திற்கு வந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதையடுத்து அங்கிருந்து வெளியே சென்று தனது மகனை இராணுவத்தினர் அளவாங்கால் தாக்கியதாக அவர் தெரிவித்துள்ளார். தனது கணவர் தனது ஒரே மகனை தாக்க வேண்டாம் என கெஞ்சிய போதும் சப்பாத்து அணிந்த காலினால் அவரை மிதித்து தள்ளியதாகவும் குறித்த தாய் தெரிவித்துள்ளார். இதன் பின்னர் 3 முறை துப்பாக்கிச் சூடு சத்தங்கள் கேட்டதாகவும் அவர் அந்த வாக்குமூலத்தில் தெரிவித்துள்ளார். மத்திய அதிவேக வீதியில் 91வது கிலோமீட்டர் தூணருகில் நடந்த வாகன விபத்தில் 2 உயிரிழந்துள்ளதோடு மற்றொருவர் பலத்த காயங்களுடன் வைத்தியசாலையில் சேர்ப்பிக்கப்பட்டுள்ளார். இன்று அதிகாலை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கோதுமை மா ஏற்றி வந்த லொரியொன்றும் பவுசர் வாகனம் ஒன்றும் மோதிக்கொண்டதிலே இந்த விபத்து இடம்பெற்றது. இந்த விபத்தில் லொரி சாரதி உதவியாளர் ஆகிய 2 உயிரிழந்துள்ளனர். லொரியின் அடிப்பகுதியில் உடல் நசுங்கி உதவியாளர் உயிரிழந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர். அமெரிக்க தொழிலாளர் தின கொண்டாட்டத்தின் போது சிகாகோவில் பல்வேறு இடங்களில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களில் 7 பேர் உயிரிழந்துள்ளதோடு 40க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்நிலையில் இல்லினாய்ஸ் மாகாணத்தின் சிகாகோ நகரின் பல்வேறு பகுதிகளில் 72 மணி நேரத்தில் 32 துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவங்களுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானில் தற்கொலைப்படை நடத்திய குண்டுவெடிப்பு தாக்குதலில் 22 பேர் உயிரிழந்துள்ளதோடு 30 பேர் காயமடைந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தென்மேற்கு மாகாணமான பலுசிஸ்தானின் தலைநகர் குவேட்டாவில் மறைந்த தேசியவாத தலைவர் சர்தார் அத்தாவுல்லா மெங்கலின் நினைவு தினத்தை முன்னிட்டு பலுசிஸ்தான் தேசிய கட்சி சார்பில் நேற்று நடத்தப்பட்ட பேரணி முடிந்து மக்கள் வெளியேறிக் கொண்டிருந்த போது மைதானத்தின் வாகன நிறுத்தமிடத்தில் இந்த குண்டுவெடிப்பு நிகழ்ந்துள்ளது. இந்த தாக்குதலுக்கு இதுவரை இந்த அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை. பலுசிஸ்தானில் தனி நாடு கோரும் பிரிவினைவாதிகள் தொடர்ந்து தீவிரவாத தாக்குதல்களை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. யாழ் செம்மணி வழக்கை கையாண்டு வந்த யாழ் மாவட்ட நீதவான் நீதிமன்ற நீதவான் ஆனந்தராஜாவிற்கு பதவி உயர்வுடன் இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது. மேல் நீதிமன்ற நீதிபதிகளாக சில நீதிபதிகள் பதவி உயர்வு செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் அவர்களில் ஒருவராகவே நீதிபதி ஆனந்தராஜாவுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. பதவி உயர்வுக்கான அனுபவத்தையும் தகுதியையும் நீதிபதி ஆனந்தராஜா நீண்ட காலத்துக்கு முன்னரே பெற்றிருந்த போதிலும் தற்போது திடீரென இந்த பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. இதனால் நீதிபதி ஆனந்தராஜா செம்மணி புதைகுழி தொடர்பான வழக்குகளை இனிவரும் நாட்களில் கையாள முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது.
செம்மணி புதைகுழி தொடர்பான வழக்கில் கிட்டத்தட்ட 50% மேற்பட்ட பணிகள் நிறைவடைந்துள்ளன. பணிகள் இவ்வாறு வேகமாக நிறைவடைவதற்கு நீதிபதி ஆனந்தராஜா காட்டிய அக்கறையும் அவருடைய அர்ப்பணிப்புமான செயற்பாடுகளுமே காரணம் என்று துறைசார் செயற்பாட்டாளர்கள் சுட்டிக்காட்டியிருந்தனர். இவ்வாறான பின்னணியில் அவருக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டு செம்மணி புதைகுழி தொடர்பான வழக்கை அவர் கையாள முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. அகழ்வு பணிகளை சம்பிரதாயபூர்வமாக மேற்பார்வை செய்யாமல் சான்று பொருட்களை அடையாளம் காணும் நடவடிக்கைகளையும் நீதிபதி ஏ ஆனந்தராஜா முன்னெடுத்திருந்தார். அகழ்வு பணிகளின் கால அளவை நீடிப்பது தொடர்பிலும் காத்திரமான உத்தரவுகளை வழங்கியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் அகிலம் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் டிவி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.